நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலை உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் அதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து விவசாயிகள் நன்றி தெரிவித்தனர். கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த நிகழ்வு குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, நேற்று தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஒரு புதிய அறிவிப்பு ஒன்று வெளியிட்டார். அதாவது விவசாயிகளின் நலன் கருதி வரும் 24-25 ஆண்டுக்கான நெல்லுக்கான குறைந்தபட்ச ஆதார விலையுடன் காரிப் கொள்முதல் பருவத்திற்கு சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 105 ரூபாயும், தன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 130 ரூபாயும் கூடுதலாக ஊக்கத்தொகையாக தமிழ்நாடு அரசால் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். இதனால் விவசாயிகளுக்கு இந்த ஆண்டு கூடுதலாக சாதாரண நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2405 என்றும், தன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 2450 ரூபாய் என்றும் நேரடி கொள்முதல் நிலையங்களில கொள்முதல் செய்திட முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டிருந்தார். அதற்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில விவசாயிகள் இன்றைக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை தலைமைச் செயலகத்துல நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்து வராங்க. மேலும் இந்த அறிவிப்புல மிக முக்கியமா முதலமைச்சர் மற்றொரு அறிவிப்பையும் குறிப்பிட்டிருந்தார். இந்த புதிய குறைந்தபட்ச ஆதார விலை மாநில அரசின் ஊக்கத்தொகையாக வரும் செப்டம்பர் மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தார். அதே போல 2021ஆம் ஆண்டு தேர்தல் நேரத்துல தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருந்த 2005 ரூபாய் நெல் குவிண்டாலுக்கு வழங்கக்கூடிய அதையும் அடுத்த ஆண்டு நேரடி கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயிகளுக்கு வழங்கிடவும் முதலமைச்சர் உத்தரவிட்டிருக்கிறார். அடுத்த ஆண்டு முதல் 2025-26ஆம் நிதியாண்டில் குவிண்டால் ஒன்றுக்கு 2500 ரூபாய் கொள்முதல் செய்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதையும் முதலமைச்சர் அறிவித்திருந்தார். இதனை பொருட்டு நன்றி தெரிவிக்கக்கூடிய வகையில முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை விவசாயிகள் நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்து வராங்க. அபிநயா, முதலமைச்சருடைய இந்த நிகழ்வு குறித்த விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.